ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நியூமராலஜி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெயர் மாற்றம். பெயர் மாற்றம் தேவையா? எதற்காக தேவை? ஏன் அதை மாற்றினா என்ன பெனிஃபிட்ஸ், என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும்? இப்போ இருக்க காலகட்டத்தில் அது தேவையா? நிறைய பேர் நியூமராலஜி படி பேர் மாற்றிக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி, அதாவது நடிகர் திலகம், சிவாஜி கணேசன்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து நிறைய பேர், ஈவன் வீர சிவாஜி கூட பேரை மாற்றிருக்காரு. நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி, அரசியலில் இருக்கவங்களும் சரி, ஈவன் நம்ம ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவர் பேர் திலீப் குமார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேர் மாற்றத்துக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில் நல்லா ஷைன் ஆகிறாங்க. இந்த பேர் மாற்றம் என்ன மாதிரி ஒரு பயன்களை தருது, என்ன மாதிரி ஒரு முன்னேற்றத்தை தருது? இன்னைக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வச்சு ஜோசியம், அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு நாடி போயிட்டே இருக்கும். எதுக்கு போகிறோன்னா நம்மளோட வாழ்க்கையை மேன்மேலும் அதை மேம்படுத்திக்கிறதுக்காகவும், கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்ப்போம். நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு கணவன் மனைவியோட அன்பு, குழந்தைங்களோட வளர்ச்சி, நல்ல ஒரு வீடு, வாகனம், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை எப்படி வேகமாக நம்ம அடையிறது பார்க்கும்பொழுது அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு கேல்குலேஷன். ஸோ இப்படி தான் நடக்கும் அப்படின்னா, சரி இப்படி நடக்குது, ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்க போகுது, அப்போ நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கொள்வது, என்ன பண்ணணும், ஏதாவது எல்லா ஜோதிடர்களும் அது மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, துல்லியமாக சொல்கிறது கிடையாது. சில பேர் இருக்காங்க சொல்கிறவங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை ஏன் எடுத்தேன்னா, பர்டிகுலர் பொம்பளை பசங்களுக்காக தான் எடுத்தது. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபியோட நேம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டைலிஷாக வைக்கணும்னு அவங்க வச்சிருக்க நேம் எல்லாம், அதாவது என்னுடைய 45 வயசு எக்ஸ்பீரியன்ஸில் நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பேர் மாற்றங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன், பேர் வச்சுருக்கேன். ஆனால் நிறைய இந்த அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதாவது பொருந்தாத பெயர்கள், அதாவது கூப்பிட்றதுக்கு அழகாக இருக்கு அன்றதுக்காக பொருந்தாத பெயர்களை வச்சுட்டு நிறைய பெண் குழந்தைகள் ட்ரக் அடிக்ட் ஆகிறது, செக்ஷுவலி அடிக்ட் ஆகிறது, அப்யூஸ் பண்ணப்படுறது. சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு தெரியாது, பாவம், ரொம்ப ஸ்டைலாக ஒரு பேரை வச்சிருக்கீங்க நீங்கள். ஆனால் அதோட வைப்ரேஷன், ஒரு மொபைல் ஃபோன் நம்ம பேசுறது கூட ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஆர்எஃப் ரேடியேஷன் எந்த அளவுக்கு டியூன் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒரு பேருமே அது மாதிரி தான் நம்மளோட பிரெயினில் ஒரு நரம்புகளில் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துது. அது எல்லாருக்கும் அது மாதிரி பொருந்தாது. அதாவது ரஜினிகாந்த் பேர் வச்சாங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஸோ பொருந்துற மாதிரி ஒரு பேரை வைக்கணும். அது ஸ்டைலிஷாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டைலிஷாக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் பாட்டு கண்ணப்படி, அதாவது ரேஷ்மா, அஹானா, ஷகீலா, சில்க் ஸ்மிதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமின்ற வரைக்கும் சாதம். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு, இருக்கிற இடம், ஒரு நல்ல உடை இருந்தால் போதும். சரி, அந்த அம்மா இறந்துட்ட பிறகு அந்த அம்மா வச்சு படத்தை எடுக்கிறாங்க. அதுவும் உண்மையாக இல்லை, அது ரொம்ப அந்த அம்மாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் படத்தை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க பர்டிகுலர் அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு, மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, நிறைய எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். அதனால் பெண் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது தயவு செய்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஸ்டைலாக வைக்காமல் எல்லாருக்கும் எல்லா பேரும் சூட் ஆகாது. தயவு செய்து ஆம்பளை பசங்க வைக்கிறது ஓகே, ஆம்பளை பசங்க எப்படி வேணால் முன்னுக்கு வருவாங்க, செய்வாங்க. அதில் நிறைய விஷயங்கள், அதோ மனுஷனும் பொறுத்தவரை 2 பேரும் ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. பட் பெண் பிள்ளைகள் ரொம்ப பாவமாக இருக்கு எனக்கு பார்க்கும்பொழுது. நிறைய விஷயங்கள்ல, அதுவும் இந்த ட்ரக் அடிக்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப கவலையாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது. ஸோ தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது கொஞ்சம் கவனத்தோட நல்ல ஜோதிடர் அன்னைக்கு நல்ல பேரை வைக்கணும்னு சொல்கிறது பற்றி தான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வைக்கலான்றதை பற்றி பார்ப்போம். வணக்கம்.